ஸ்ரீ 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 சிவம். ஒருமுறை நாரதர் கிருஷ்ணனிடம் வந்தார். கண்ணா, உனது அவதாரத்தை எப்படி முடிக்கப் போகிறாய்? என்ன நாரதரே, உங்களுக்கு தெரியாதா என்ன? உங்களுக்கு நான் ஏதாவது சொல்ல வேண்டுமா என்ன? இல்லை, எப்படி முடிக்கப் போகிறீர் நீங்கள் என்று ஒன்று வைத்திருப்பீர்களே மனதில், எப்படி முடிக்கப் போகிறீர்கள் என்கிறார். அதற்கு கிருஷ்ணனும், ஆம், உனக்குத்தான் தெரியுமே, அம்பு பட வேண்டும், பட்டவுடன் தான் என் உயிர் போகும் என்று. அது சரி, அதற்கு பிறகு உடலுக்கு எல்லாம் செய்ய வேண்டிய காரியங்கள் கிரியைகள் உள்ளனர் அல்லவா? ஆமாம், அதையெல்லாம் யார் செய்வார்? ஆம் நாரதரே, அவையெல்லாம் நான் அர்ஜுனனிடம் ஒப்படைக்கலாம் என்று இருக்கிறேன். என்ன, இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், நிறைய கோபிகர்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்க நீங்கள் எதற்காக அர்ஜுனனை சொல்கிறீர்கள்? காலம் வரும், அப்போது நீ பார்க்கலாம் என்கிறார். காலம் சென்றது. நாரதர் வருகிறார். என்ன கண்ணா, யாருமே இல்லையே, எல்லோரும் மரணம் அடைந்து விட்டார்களே. அர்ஜுனன் இருக்கிறான் அல்லவா? ஆமாம், அர்ஜுனனை. ஓ, இதனால்தான் தாங்கள் அர்ஜுனன் தான் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று சொன்னீர்களோ? ஆமாம், எனது கடைசியான கிரியைகள் அனைத்தும் அர்ஜுனன் தான் செய்ய வேண்டும் என்கிறார். இதன் விளக்கம் என்னவாக இருக்கும் என்கிறார் நாரதர். அர்ஜுனன் ஒரு நல்ல நட்புக்குரிய நண்பன். அவன் எதையும் என்னிடத்தில் மறைத்து வைக்கவில்லை. எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் கூறிவிடுவான். அவன் எதையுமே மறைத்ததில்லை. ஒரு நல்ல நட்பின் பெருமையை எதையும் மறைக்கக்கூடாது. உண்மையான ஒருவர் மீது ஒருவர் அன்பு வைத்திருந்தால் அது எதையும் மறைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அதை உடனே சொல்லிவிட வேண்டும். அதை சொல்லிவிட்டால்தான் இருவருக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும். என் நண்பன் அவன் எல்லாம் சொல்லி விடுவான் என்னிடத்தில். இதுவரையில் அவன் எதுவும் மறைத்ததில்லை. அப்படி என்றால் அவன் சூதாட செல்லும் போது மட்டும் உங்களை அழைக்கவில்லையோ? அப்படி இல்லை நாரதரே, நீ தவறாக புரிந்திருக்கிறாய். எல்லாமே என்னிடத்தில் சொல்வான். சூதாடும் நேரத்தில் அவன் அங்கு சென்றான். எதற்காக? அவனது அண்ணன் அழைத்தான். யுதிஷ்டிரர் அழைத்ததால் அவன் அங்கே செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம், கட்டாயத்திற்குள்ளானான். அங்கே செல்வதற்கு முன்னால், கண்ணா, நான் இங்கு செல்ல போகிறேன். சூதாடுவது உனக்கு பிடிக்காது. இருப்பினும் ஒரு சூழ்ச்சியால் இந்த சூதாட்டம் தொடங்கிவிட்டது. அதனால் நான் போக வேண்டிய சந்தர்ப்பத்தில் உள்ளேன். நான் போகிறேன், நீ பார்த்துக்கொள். ஆனால் இதில் கெட்டது விளைந்தால் எங்களுக்கே. இதில் என்ன விளைந்தாலும் அது எங்களுக்குத்தான். நாங்கள் செய்யும் தவறு எங்களுக்கு எந்த பாவமோ அல்லது எந்த தண்டனையோ நீ கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மனதுள் வேண்டிக் கொண்டு புறப்பட்டான். சூதாட்டத்தில் அண்ணன் இவனை பணயம் வைக்க தலைகுனிந்து நின்றான். அப்போதும், கண்ணா, நான் சூதாட்டத்திற்கு ஒப்புக்கொண்டேன். காரணம், என் அண்ணனை மீறி என்னால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அதனால் ஒப்புக்கொண்டேன். தவறு என்னுடையது. தண்டனை எனக்கு கொடு, எவ்வளவு வேண்டுமானாலும் கொடு. ஆனால் என்னுடன் இருந்து என்னை காப்பாற்று. தண்டனையை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறினான். மனதில் கூறியவன் பிரார்த்தித்தான். இவ்வாறு அந்த இடத்திலும் என்னை பிரார்த்தித்தான். போரிலும் நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் என்றேன். அதன்படியே போரிலும் செய்தான். அதாவது என்னை மீறிய செயல் எதுவும் அவன் செய்ததில்லை.
அதே போன்று எனக்கு தெரியாமல் அவன் எதுவும் செய்ததில்லை. ஒரு உத்தம நண்பன், ஒரு உத்தம ஆத்மன், எனக்காக உத்தமமாக அன்பாக இருப்பவன், எனக்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவன், என்னிடத்தில் அன்பு நிறைந்தவன், அப்படிப்பட்ட ஒரு நட்பு மிகுந்த ஒருவனுக்கு நான் ஒரு உயர்ந்த பதவியை நிச்சயம் தர வேண்டும் அல்லவா? கோபிகாஸ்ரீகளோ மற்றவர்களோ எல்லாம் அவர்கள் பெயர்கள் மூலம் என்னிடத்தில் இருந்து நல்ல பெயர்கள் பெற்றார்கள். ஆனால் அர்ஜுனனுக்கும் உயர்ந்த பதவியும் பெரும் தர வேண்டும் அல்லவா? அதனால் எனது கடைசி கால கிரியைகள் எல்லாவற்றையும் அவனே செய்யட்டும் என்றேன். தவறு ஏதாவது இருக்கிறதா என்கிறார். இதன் விளக்கம் நமக்கு என்ன சொல்ல வருகிறார்? தூய நட்பும் தூய அன்பும் இறைவனிடத்தில் இருக்க வேண்டும். எதுவாகிலும் நாம் இறைவனுக்கு தெரியாமல் செய்யக்கூடாது. அவனுக்கு தெரியாதா என்ன? நிச்சயம் அவனுக்கு எல்லாம் தெரியும். தெரிந்திருந்தும் நாம் மனதை விட்டு வெளியில் சொல்ல வேண்டும். அவனிடத்தில் சொல்லிவிட்டால் நமது பலுவும் குறைகிறது. அதே நேரத்தில் அவன் அதை உன்னை நண்பனாக ஏற்றுக்கொள்கிறான். ஐயோ, நம்மிடத்தில் சொல்லிவிட்டானே என்று இவனும் என் நண்பன், தூய உள்ளம் படைத்தவன் என்று ஏற்றுக்கொள்கிறான். மனதில் நீ எதையும் வைக்காமல் அத்தனையும் ஒப்படைக்கும் போது அவனும் தன் மனதுள் உன்னை ஒரு பெரிய உயர்ந்தவனாக்க வேண்டும் என்று எடுத்துக்கொண்டு உயர்ந்தவனாக்க. இதுதான் கருத்து. இறைவன் கண்ணன் எப்போதும் நம்மிடத்தில் இருக்கிறான். Shri